வணக்கம் நேயர்களே. அடிக்கடி தண்ணீர் குடிப்பவரா நீங்கள்? கவனமாக இருங்கள். தண்ணீர் என்பது எங்கள் உடலுக்கு மிக முக்கியம். எங்கள் உடலில் 75% மேல் தண்ணீர் தான் சிறப்பான முறையில் பங்காற்றுகிறது. எங்களுக்குள் இருக்கக்கூடிய சில சிக்கல்களை தீர்த்து வைப்பது இந்த தண்ணீர் தான். இந்த தண்ணீரை நாங்கள் கட்டாயம் அருந்த வேண்டும். ஆனால் அடிக்கடி அருந்தினால் என்ன அர்த்தம் என்பது தான் இப்பொழுது நாங்கள் மருத்துவ நிபுணர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஒருவர் அடிக்கடி நீர் அருந்துகிறார் என்றால் அவருக்கு சர்க்கரை நோய் இருக்கிறது என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். ஏனென்றால் எங்களுக்குள் இருக்கக்கூடிய நீர்ச்சத்து குறைகின்ற பொழுது கழிவுகள் சிறுநீர் மூலமாக வெளியேறுகிறது. சர்க்கரைகள் அதிகமாகின்ற பொழுது அது சிறுநீர் மூலமாக வெளியேறுகிறது. அதனால் அடிக்கடி எங்களுக்கு தாகம் எடுக்கிறது என்ற விடயம் சொல்லப்படுகின்றது. எனவே தண்ணீர் குடிப்பது நல்லது. அடிக்கடி குடித்தால் மருத்துவரிடம் சென்று நீங்கள் உங்களை பரிசோதிப்பது சிறந்ததாக குறிப்பிடுகின்றார்கள். அதே போல் உங்களுக்கு அந்த வறண்ட வாய் அடிக்கடி வாய் வறள்வது போல, அல்லது உங்களுக்கு உணவை விழுங்குகின்ற பொழுது ஒரு எரிவுத்தன்மையாக இருக்கிற பொழுது அப்படியான சில அறிகுறிகளை நீங்கள் கொண்டிருப்பவர்களானால், அல்லது வாயெழு துர்நாற்றம் வீசுகிறது, இவ்வாறான ஈறுகளில் எரிச்சலாக இருக்கிறது, இந்த விஷயங்கள் இருந்தால் கண்டிப்பாக ஒரு வைத்தியரை நாட வேண்டும் என்று மருத்துவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். ஏனென்றால் இவையெல்லாம் நோய்களுக்கு அறிகுறி. தண்ணீர் என்பது கட்டாயம்தான். ஆனால் தண்ணீரினால் ஏற்படுகின்ற பாதிப்புகள் என்று எதுவும் இல்லை. தண்ணீர் குடிக்காமல் இருந்தால் பாதிப்புகள் அதிகமாக இருக்கும். அதேபோல் பெண்களுக்கு அதிகமாக இரத்தச்சோகை நோய் ஏற்படுவதனுடைய அறிகுறியும் இந்த அதிகமாக தண்ணீர் குடிக்கின்ற காரணங்களினால் குடிக்கின்றவர்களுக்கு இருக்கு என்பதும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே சர்க்கரை நோயின் தாக்கமும் இரத்தச்சோகையும் அதிகமாக தாகம் எடுப்பதற்கு காரணமாக அமைகின்றன. கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்கள் அந்த காலத்தில் அதிகமாக தண்ணீர் குடிப்பார்கள். அடிக்கடி அவர்களுக்கு தாகம் எடுக்கும். அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஏனென்றால் கர்ப்ப காலத்தில் அதிகமாக பெண்கள் தண்ணீரும் குடிக்க வேண்டும், தாகமும் எடுக்கும் என்பது மருத்துவர்களால் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே சில விஷயங்களை நாங்கள் செய்கின்ற பொழுது அதனுடைய உண்மையான விஷயம் என்ன, சரியாகத்தான் செய்கிறோமா இல்லையா என்ற விடயங்களையும் நாங்கள் பார்க்க வேண்டும். பொதுவாக தண்ணீர் நாங்கள் குடிப்பதை நிறுத்திவிட்டோம் என்று சொன்னால், அண்மையில் கூட என்னுடைய நண்பனை சந்தித்தேன். அவர் சொன்ன உண்மையான விஷயம் இது. தான் ஒரு வைத்தியசாலைக்கு சென்றேன் என்று சொன்னால், சில நாட்களாக தன்னுடைய வயிற்றுப் பகுதியில் ஒரு குத்து ஒன்று இருந்ததாக உணர்ந்தேன். அது சம்பந்தமாக வைத்தியசாலைக்கு சென்று பார்த்த பொழுது அங்கே அவர்கள் சொன்ன விஷயம் தன்னை ஆச்சரியப்பட அதிர்ச்சியடப்பட வைத்திருக்கிறதாம். என்னவென்றால், வயிற்றில் ஒரு கல் இருக்கிறது, சிறிய கல் ஒன்று இருக்கிறது. அந்த கல்லினால் தான் இவ்வளவு குத்து உங்களுக்கு இருக்கிறது என்று சொல்லப்படலாம். அந்த கல் வந்ததுக்குரிய காரணம் என்ற விடயங்கள் சில மருத்துவர்கள் சொன்னார்களாம். நீங்கள் தண்ணி குடிப்பது குறைவாக இருந்தால் இந்த பிரச்சனை உங்களுக்கு ஏற்படும். ஏனென்றால் நாங்கள் அன்றாடம் உண்ணுகின்ற உணவுகள் அல்லது இதை உண்ணுகின்ற பொழுது அந்த எல்லாம் படியும். தண்ணீர் குடிக்கின்ற பொழுது அதிகமாக அவையெல்லாம் ஒரு இடத்தில் படியாமல் வெளியேறும். சிறுநீர் மூலமாக எல்லாம் வெளியேறும். நாங்கள் சாப்பிடுகின்ற பொழுது மட்டும்தான் அநேகமாக எங்களுள் பலர் தண்ணீர் குடிக்கிறோம். மற்ற நேரங்களில் வேலை பழு, தண்ணீர் விளைப்பது இல்லை, தண்ணீர் குடிப்பதற்கான நேரங்கள் இல்லை, அது ஒரு வேலையாகவே கொண்டிருக்க முடியாது இல்லையா? எனவே சாப்பிடுவதற்கு முன்பு அல்லது சாப்பிட்ட பிறகுதான் தண்ணி குடிப்போம். பிறகு நைட் சாப்பிடுக தண்ணி குடிப்போம். பிறகு மார்னிங் சாப்பிடுக தண்ணி குடிப்போம். இடையில தண்ணி குடிக்கிறது இல்லை. அதனால் எல்லாம் படிஞ்சு கல்லுகள் ஏதாவது கழிவுகள் எல்லாம் படியைக்குள்ள அந்த இடங்களில் பாரிய பிரச்சனைகள் ஏற்படும். இது மாத்திரைகள் மூலமாக அந்த கல்லுகள் கரையக்கூடிய மாதிரி வைத்தியர்கள் வழி செய்வார்கள். இல்லை என்றால் தேவையில்லாத சிகிச்சைகள், அறுவை சிகிச்சைகளுக்கு உட்பட வேண்டிய சந்தர்ப்பங்கள் ஏற்படும். அப்போ நீரின்றி அமையாது உலகு என்பது எவ்வளவு பொருத்தமாக இருக்கிறது பாருங்கள். தண்ணீரை கட்டாயம் நீங்கள் குடியுங்கள். அடிக்கடி உங்களுக்கு தாகம் எடுத்தால் கண்டிப்பாக வைத்தியரை நாடுங்கள். தண்ணீர் குடிக்காவிட்டாலும் பிரச்சனை தான், அதிகமாக தாகம் எடுத்து குடித்தாலும் பிரச்சனை தான். அப்போ அளவோடு நாங்கள் ஒவ்வொரு நேரத்துக்கு ஒரு முறை தண்ணீரை குடித்து கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் எங்கள் உடல் சமநிலைக்கு என்றைக்கும் சரியான விடயம். தகவலை உங்களுக்கு வழங்கியிருக்கிறோம். மீண்டும் சந்திக்கலாம் உறவுகளே. வணக்கம்.